ஏறுங்க. நல்லா இருந்துச்சுல. அப்பா நீங்க எப்ப வந்தீங்க? அது 2 நாளாச்சு. இது என்னோட ரூம்மேட் சிந்து. இவங்க தான் எனக்கு சூப்பர் மார்க்கெட்ல வேலை வாங்கி கொடுத்தது. நீ நல்லா இருக்கியம்மா? ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க 2 பேரையும் தனியா தவிக்க விட்டுட்டு வந்துட்டியம்மா. பரவாயில்ல, உங்க அம்மா ஓன்னு அழுதுகிட்டே இருக்கா. அம்மா கிட்ட கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. நீங்க வாங்கப்பா. இல்லம்மா, நான் வாங்க. இப்ப போனாதான் பஸ் கிடைக்கும். நான் போயிட்டு வரேன். என் பொண்ண நல்லா பாத்துக்கோங்க. அப்பா, இது என்னோட முதல் மாச சம்பளம். வரமா, போயிட்டு வா. நீ வா. ஹலோ. எங்க இருக்க? யார் நீங்க? தெரியலையே. நான் சர்க்கிள் பேசுறேன். உன்னை ஒரு கேஸ்ல இருந்து காப்பாத்துறானே. என்ன சார் விஷயம்? ஏதாவது பிரச்சனை? விஷயம்லாம் எதுவும் இல்ல. நீ டென்ஷன்லாம் ஆகாத. சரி, இப்ப எங்க இருக்க? நான் இப்போ மந்தவெளியில இருக்கேன். எதுக்கு அங்க போன? என்னோட ஒரு ஃப்ரெண்ட பார்க்கிறதுக்காக. அந்த ஃப்ரெண்டு பையனா பொண்ணா? பொண்ணுதான், பேரு சிந்து. இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி வில்லியம்ஸ் அவ்வளோ சாதாரணமானவன் இல்ல. அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், மார்டின். கோர்ட்டில் எல்லாரும் இருக்கும் போதே நீதிபதிக்கு லவ் லெட்டர் கொடுத்தவமா அவன். நீ கௌரவமா இருக்கணும். சார், சார் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் தானே அந்த வீடியோ டெலீட் பண்ண முடியும். சார், அது இருக்கட்டும். நீ எப்பமா ஊருக்கு திரும்பி வர? ஏதாவது தேவை இருந்தா வருவேன் சார். தேவையெல்லாம் இருக்குமா. ஒரு வாரத்துக்குள்ள நீ எப்போ வந்தாலும் எனக்கு ஓகே தாம்மா. அப்புறம் என் கோட்ரஸுக்கு வந்துரு. என்ன, அந்த வீடியோவை டெலிட் பண்ண வேண்டாமா? சார், அது நான் வரேன் சார். ஓகே ஓகே ஓகே, see you, bye bye bye. சார், உட்கார் 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 உட்கார். பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஒர்க்லாம் பிடிச்சிருக்கா? சரி, அப்படின்னா ஓகே, யூ கேரி ஆன். ஓகே.
அம்மா ஆ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிற ஹனியை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? ஹனியை பத்தியா? அவ நல்ல ஸ்மார்ட்டு, ம். நல்ல ஸ்டாஃபு, ஆ. வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பா. அம்மா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. ஆ? கல்யாணம் பண்ணா நமக்கு சம்பளம் இல்லாமலே ஒரு சாஃப்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. நல்ல ஆளுடா நீ. உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான். முதல்ல அவகிட்ட பேசு. ஓகேனா நிச்சயம் பேசி முடிச்சிடலாம். அப்படின்னா நான் அவங்க அப்பா கிட்ட முத பேசி பார்க்குறேன். ம். வட்டாமா? ம். அப்பா ஹலோ அப்பா, ஹலோ சிந்து, நான் தான் ஹனியோட அப்பா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. ஹனி எங்க? அவ குளிக்கிறா. நான் கூப்பிட்டது அந்த வில்லியம்ஸோட அண்ணன் மார்ட்டின் இருக்கான்ல, அவன் ரவுடி இங்க வந்திருந்தான். அப்புறம் எங்களை ரொம்ப பயமுறுத்திட்டு தான் போனான். எனக்கு என்ன பயம்னா அவன் அங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோன்னு. இங்க வந்தா அவன் கைய காலை உடைக்காம விட மாட்டேன். அப்பா நீங்க தைரியமா இருங்க. இவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரிம்மா, நான் கூப்பிட்டு இருந்தேன், அவகிட்ட சொல்லிடு. ஆ உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ம்? ம். ஒன்றும் பயப்படாத, நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். வா பார்த்துக்கலாம். அவர் ஃப்ரீயாக இருப்பாரா வக்கீல் சார்? ஆ எந்த பிரச்சனையும் வராது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன்ல. வா. குட் மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். ஒரு ரவுண்டு. வேணாம் சார், கோர்ட்டில் வேலை இருக்கு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ஒரு பிரச்சனை இல்லை சார். நம்ம இருக்கிற பார்ட்டிங்களுக்கு எஃப்ஐஆரே வரப்போகிறது இல்லை. ம் குட். டேய், இனிமே இந்த ஹனி ட்ராப்புங்கிற சில்லற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் பழைய டெக்னிக்டா. உனக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டா நீ ஏன் கூட வா. இப்போ எம்டிஎஃப்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. உன்னோட பர்சனல் வேலையும் பார்த்துக்கலாம், தேவைங்கிற அளவுக்கு காசும் சம்பாதிக்கலாம். என்ன சொல்ற வக்கீலே? கரெக்டாக சொல்ல இருப்பார். எப்படியாச்சும் காசு சம்பாதிச்சா போதும். நான் உனக்கு ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் கொண்டு வந்தேன்ல, அது நடக்கிற வரைக்கும் போது கொஞ்சம் ஒழுக்கமாயிரு. அது நடந்துச்சுன்னா அதுல எனக்கும் பெனிஃபிட் இருக்கு. நான் பிசினஸ்ல விட்ட பணத்தை எல்லாத்தையும் திரும்ப பிடிக்க அதுதான் ஒரு வழி. பதிலடி நான் கொடுத்தேன், ஆனா அதுல ஒருத்த மட்டும் தப்பிச்சிட்டான். அது யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல. நீ கட்டிக்க போற பொண்ணு ஜூலி. இது என்னோட முடிவு. இது நீ பண்ணிதான் ஆகணும். எப்படி இருந்தாலும் நீ கொஞ்ச நாள் ஜெயில இருந்தவன், கிடைக்கிறதுல ஒரு பங்கு உன்னோட பிரதர் இருந்தார்ல, அவர் பேர் என்ன? மார்ட்டின். அவர்கிட்ட கொடுத்துருக்கேன், போய் வாங்கிக்க. தேங்க்யூ. ஓகே, வரேன் சார். ம். வக்கீலே, அடுத்து வேற என்ன விசேஷம்? ரூட்டை கண்டுபிடிச்சு வர கஷ்டப்படுறத சார் லொகேஷன் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, பக்காட்டில இளநீ ஊத்தி குடிக்கலாம்னு இருந்தேன். 2 நாளைக்கு லீவ் எடுத்திருக்கேன். ரொம்ப கஷ்டமான வேலை இது. ஊர்ல உள்ளவனுக்காக வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை அழிக்கிறது தான் இந்த போலீஸ் வேலை. அது இருக்கட்டும், நீ குடிப்பியா? பெக்காடி தானே, பாப்போம். சார் அந்த வீடியோவா? அதெல்லாம் எப்பயோ டெலிட் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. நேர்ல பாப்போன்னு தோணுச்சு. பார்த்தா மட்டும் போதுமா இல்ல? அதெல்லாம் உன்னோட விருப்பம், நீயே புரிஞ்சுக்கிட்டு. சார் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்க பொண்ணோட வயசு இருக்குமா எனக்கு? எப்படியோ நான் அசிங்கப்பட்டுட்டேன், நீங்க சோஷியல் மீடியால அசிங்கப்படாம பாத்துக்கோங்க. ஓகே, பாய். சார், நான் ஹனியை கொஞ்சம் பார்க்கணும். யார் நீங்க? நான் ஹனியோட அப்பா. ஹனியோட அப்பாவா? ஆ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். மஞ்சு, கடையை பார்த்துக்கோ, கொஞ்சம் வாங்கலேன்.
வாங்க வண்டியில் இருங்க. வாங்க உட்காருங்க. சார் என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? 2 டீ. ஓகே சார். என்ன சார் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க? ஹனியை பற்றி தான். அவளை நான் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கலான்னு இருக்கேன். அவளை பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்குறது என்னோட லைஃப்லி பார்ட்னர் ஆக்க தான். எனக்கு புரியல. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவளுக்கு இது தெரியுமா? இல்ல, உங்களுக்கு சம்மந்தனா அவகிட்ட சொன்னா போதும். ம். உங்க வீட்ல தெரியுமா? வீட்டில் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எனக்கு ஓகேனா அம்மாவுக்கு ஓகே தான். அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். என்னோட விருப்பம் தான் எங்கள் அம்மாவோட விருப்பம். நான் கொஞ்சம் யோசிக்கணும். வீட்டில் பேசிட்டு சொல்றேன். சரிங்க. நான் வரேன்.